இந்த மீன் குழம்புல ஒரு பிரச்சனை, நான் சும்மா முள்ளு வருது. நமக்கு முன்னாடி ஒரு அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, நான் பேச ரியாக்ஷன் கொடுக்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. கஷ்டப்புக்காக ஒன்று போடுவாங்க, அது என்னன்னு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல சொல்கிறேன். ஏன்னா கறி குழம்பு பீட் பண்ணுற அளவுக்கு இந்த வத்த குழம்பும் கார குழம்பும் பவர் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிளாக் பண்ணுறோம். வர கொஞ்சம் மேலே கீழே ஏற்றி பிடிக்கிறான். அதை வர பார்க்குறேன். கொஞ்சம் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களேன், காசாம போலமா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் வைட்ஸ். நம்ம இப்போ லஞ்சுக்கு மரீனா கடல் விருந்து அப்படின்ற ஒரு புஷ்காட்டுக்கு வந்திருக்கோம். மரீனா கடல் விருந்துனோடனே நம்ம பட்டினம் பார்க்கும்போது மெரினா பீச்சோ கிடையாது, கேகே நகரில் முனுசாமி சாலைன்னு ஒரு ரோடு இருக்குது. அங்கே இவங்க கடை போட்டிருக்காங்க. கரெக்டாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 150 ருபீஸ்க்கு நான்வெஜ் மீல், 120 ருபீஸ்க்கு வெஜ் மீல் கொடுக்குறாங்க. ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம். ஸோ இந்த மீலில் என்னென்ன வரும், எப்படிலாம் இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க போய் கடல் வந்து சாப்பிடலாம். ஸோ மகளே, நம்ம வந்து இவங்ககிட்ட இருக்க நான்வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மீல்ஸோட காஸ்ட் வந்து 150 ருபீஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் என்னென்ன வருது நான் சொல்கிறேன். எறா குழம்பு விற்கிறாங்க, நண்டு குழம்பு விற்கிறாங்க, கூட்டு, பொரியல், மீன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வறுத்து வைக்கிறாங்க. குழம்புல பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு கொடுத்துறாங்க. மேலே வந்து மீன் குழம்பு போட்டு கொடுத்துறாங்க. அண்ட் இந்த அப்பளம் கொடுக்குறாங்க. இதில் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இது வந்து அன்லிமிட்டடாக மீல்ஸ் அண்ட் குழம்பு வாங்கிக்கலாம். பட் அந்த எறா குழம்பு, நண்டு குழம்புலாம் எக்ஸ்ட்ரா கிடையாது. அண்ட் இந்த வறுத்த மீனும் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஸோ இது மட்டும் தான். இந்த மீன் குழம்பு வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது அவங்க ஊற்றும் போது. அண்ட் இது வந்து லிட்ரலி வந்து இந்த தக்காளி, அப்புறம் இந்த இதெல்லாமே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே, கொத்தமல்லி எல்லாமே லிட்ரலா தெரியுது. அப்படியே வீட்டில் செஞ்ச குழம்பு மாதிரி இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேங்க, நல்ல ரைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் பைட் போவோம். லிட்டில் லைக் வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு கைஸ். பொய் சொல்லலாம் விரும்பல. நான் இந்த மீன் குழம்பு லாஸ்ட்டாக இங்கே சாப்பிட்டேன், ஞாபகம் வர மாட்டேங்குது. இது வந்து பக்கா வீட்டு குழம்பு தான். காரம்லாம் எக்ஸ்ட்ராலாம் இல்லை, கரெக்டான புளிப்பு, கரெக்டான காரம், கரெக்டான உப்பு. மீன் குழம்பு எல்லாமே கம்மியாக இருக்குது. அது கூட வந்து இந்த மீன் இது கொடுத்துருக்காங்க, லைக் 65 மாதிரி பண்ணி அதை ட்ரை பண்ணுவோம். நல்லா மீன் 65 சூப்பராக இருக்குது. அண்ட் கூட வெஜ்ஜுமே இருக்குது. இதில் என்ன பண்ணுவோம், இதில் நான்வெஜ் மட்டும் வந்து மிஸ் ஆகிட்டு வந்தேன். எறா அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த கூட்டு, பொரியல், ரசம், வத்த குழம்பு, மீன் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜில் 120 ருபீஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம மீன் குழம்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் தொக்குலாம் சாப்பிடுவோம். ஸோ எறா கிரேவி ட்ரை பண்ணலாம். ஒரு தொக்கா போட்டு, ஸோ இந்த எறா குழம்புல பார்த்தீங்கன்னா ஒரு 5 எறா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த கிரேவியில். ஸோ அதை ட்ரை பண்ணுவோம். லைட்டாக தண்ணியாக இருந்தது, ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சோம்பு போட்டிருக்காங்க அந்த எறாவில், நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அடுத்து வந்து நண்டு குழம்பு போவோம். நண்டில் ஒரு 2-3 பீஸ் வச்சுருக்காப்லான்னு இந்த மாதிரி இருக்கா, ஒன்றா 2 பீஸ் வச்சு கொடுத்துருக்காரு. நமக்கு முன்னாடி ஒரு அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, நான் பேச ரியாக்ஷன் கொடுக்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. நண்டு கிரேவி ஃபர்ஸ்ட் நண்டு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்கு. எப்படின்னா நல்லா இருக்காண்ணா? நல்லா இருக்கா. அண்ணனும் வந்து தலையாட்டுறாப்புல. வேர்க்குதுங்க, பயங்கரமாக இருக்குதுங்க. இதுவரை லைட்டாக கொஞ்சம் காரசாரமாக இருக்கா, ஹெவியாக ஊற்றுது. நெக்ஸ்ட்டு நண்டு குழம்பு காரமாக இருக்குது. ஆக்சுவலி நண்டு குழம்பு ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. லைட்டாக இதில் வந்து இன்னும் அந்த பெப்பர் மட்டும் போட்டுருந்தாங்கன்னா சூப்பராக வந்துருக்கும். நல்லா வருது. ஆனால் வெயிலுக்கு வந்து நண்டு செம்மைட்டு தெரில. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக சாப்பாடு வாங்கிட்டு ரசம், சாம்பார், வத்த குழம்பு, மோர் குழம்பா, மோரா எல்லாமே ட்ரை பண்ணுறோம். ஸோ பொரியல் ட்ரை பண்ணுறோம். பீட்ரூட் பொரியல். மாசா இருக்குது. என்ன தான் சொல்லுங்கள், வெஜிடேரியன் தான். பீட்ரூட்டிங்க சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு போய் சாப்பாடு கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் கைஸ். சாம்பார். சாம்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வாய் சாப்பிடுவோம். சாம்பார் போவோம். நான்வெஜ் சாப்பிட்டோமா, சாம்பார் கொஞ்சம் சுமாராக தான் தெரியுது. என்னதான் இருந்தாலுமே அந்த காரசாரமாக சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் டவுன் கிரேடடாக தெரியுது எனக்கு சாம்பார். பட் சாம்பாரோட கன்சிஸ்டன்சிலாம் நல்லா இருக்கு. பட் ஜஸ்ட்டு அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது. அப்படியே நம்ம வத்த குழம்பு போவோம். வத்த குழம்பு அந்த கஷ்டப்புக்காக ஒன்று போடுவாங்க, அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நான் மறந்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காப்புல அப்பளத்தோடு வச்சு சாப்பிடணுன்ட்டு எப்போவுமே கார குழம்போ வத்த குழம்போ அதே மாதிரி போவோம். நல்லா இருக்குது. ஆனால் சம்திங் மிஸ்ஸிங்கு, அது லைட்டாக புளிப்பு கம்மியாக இருக்குது.
பட் நல்லா இருக்கான்னு பட் ஒரு ஆவரேஜான டேஸ்ட் இருக்குது. பட் அந்த புளிப்பு மட்டும் லைட்டாக மிஸ் ஆகுது இல்லை. பட் மற்றபடி அந்த கசப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. காரம் அந்த புளிப்பு மட்டும் லைட்டாக முன்ன பின்ன ஆகுது. ஏன்னா கறி குழம்பு பீட் பண்ணுற அளவுக்கு இந்த வத்த குழம்பும் கார குழம்பும் பவர் இருக்குது. ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ரசம். ஃபைனலாக ரசம். ரசத்தில் இருக்க காரம் அப்படியே அந்த வத்த குழம்புல தான் செம்மையாக தருவோம். அருமையான ரசம். தக்காளி ரசம் செம்மையாக இருக்குது. ஆனால் நெட்டியாக காட்டாக இருக்குது கைஸ். அது தோவா இந்த ரசத்துக்கு கொஞ்சம் மீனும் அப்படியே கடி சாப்பிட்டுப்போம். இந்த ரசத்துக்கு கொஞ்சம் மீனும் கடி சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ளாக் பண்ணுறோம். வேற கொஞ்சம் மேலே கீழே ஏற்றிலாம் பிடிக்கிறான். அதில் வர பார்க்குறேன். கொஞ்சம் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களேன். காசாக போலமா. நெக்ஸ்ட்டு மோரை நான் குடிச்சிடுறேன். அப்பா ஜில்லுன்னு இருக்குப்பா மோர் குடிச்சா. கைஸ் அவ்வளோதான் கைஸ். நீங்கள் சாப்பாடு ஒருத்தா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. வெஜ்ஜில் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன. ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது என்ன ஹானஸ்ட் ரிவ்யூ. மற்றபடி உங்களோட அந்த எல்லா கஸ்டமர்கிட்ட பேசுகிற விதம் அண்ட் அவங்க சர்வ் பண்ணுறது மெயினாக அது வீட்டு ஃபுட்டு. அங்கே மைக் வச்சு ஆனால் கத்திட்டே இருக்காப்புல ரெக்கார்டட் மைக் வச்சு. அதனால் இது சூப்பராக இருக்குது. எல்லா கஸ்டமரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஃபுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் உபசரிப்பு சூப்பராக இருக்குது. நான்வெஜ் ஃபுட்டு வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் நான்வெஜ் கேட்க நகர்லையோ இல்லை அந்த சரௌண்டிங்கில் இருந்து இல்லை நான்வெஜ் பிரியர்னா ஒரு தடவை வந்து இந்த ஏரியாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு அப்புறம் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வந்து சாப்பிட்டு எப்படி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பரான vlogல மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை. வெயில் முள்ளுங்க. வெயிலில் பார்த்து வந்து சாப்பிடுங்க.